ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு யானை அதோட காலில் சங்கிலி கட்டிட்டு ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டு இருந்தது. இதை பார்த்துட்டு ஒரு சிறுவன், யானை காலில் சங்கிலி கட்டியிருக்கீங்களே, அதை அறுத்துட்டு ஓடிராதா அப்படின்னு அந்த யானை பாகன் கிட்ட கேட்டான். அதுக்கு அந்த யானை பாகன் சொன்னான், இல்லைப்பா, அதை அறுத்துட்டுலாம் ஓடிராது அப்படின்னு. அதுக்கு அந்த சிறுவன் கேட்டான், அதுதான் ரொம்ப வலிமையாக இருக்கே, அப்புறம் ஏன் அதால் அறுக்க முடியாது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பாகன் சொன்னான், அது குட்டியாக இருக்கும்போதே இப்படி ஒரு சங்கிலியால் காலில் கட்டி போடுவாங்களாம். அந்த குட்டியும் அதை அறுத்துட்டு ஓட முயற்சி செய்யுமா. அப்போ தான் அதுக்கு வலிமையெல்லாம் ரொம்ப இருக்காதே, அதனால ட்ரை பண்ணி போதிய வலு இல்லாமல் நம்மளால் முடியாது அப்படின்னு அதை விட்டுருமா. இப்போ நம்ம காலில் சங்கிலி கட்டியிருந்தா நம்மளால் அறுக்க முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு அது வந்துடுமா. அந்த குட்டி வளர்ந்து பெரிய யானையை வந்ததுக்கு அப்புறம் கூட அதோட இப்போ இருக்கிற வலிமை தெரியாமல் தன்னால் முடியாது அப்படின்னு தன்னோட பழைய நிலைமையை மனசில் வச்சுட்டு இப்போவும் சங்கிலியாக இருக்க முயற்சி செய்யாது. இப்போ நான் சங்கிலிக்கு பதிலாக ஒரு கயிறு வச்சுருந்தா கூட அது அறுத்துட்டு ஓட முயற்சி செய்யாது, அங்கேயே நிற்கணும் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு அது பழகிருச்சு. இந்த கதையை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உதாரணம் யானைக்கு மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்குமே அது பொருந்தும். நம்மளும் எத்தனையோ முயற்சிகளை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்திருப்போம். அதில் ஒரு சிறு தோல்வியை சந்திச்சிருந்தா கூட, ஐயோ போச்சே, இனி அவ்வளோதான், இனி நம்மளால் அது செய்ய முடியாது, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு அப்படின்னு நம்மளுடைய நம்பிக்கையை இழந்து அந்த வெற்றியை அடைய முடியாமல் போயிருக்கோம். கிட்டத்தட்ட நான் அந்த யானையும் நம்மளோட லைஃப்பும் ஒன்று தான். அந்த ஈஸியாக அறுக்க முடிஞ்ச சங்கிலியை அது இனி என்னால் முடியாது, அறுக்க முடியாதுன்னு அது அதோட பழைய நிலைமையை மனசில் வச்சுட்டு அது முயற்சியே செய்யாது. அதுபோல தான் நம்மளும் எப்போவோ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மனசில் வச்சுட்டு இப்போ நம்ம அதை செஞ்சால் கூட அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அதனால் அந்த அவநம்பிக்கை எல்லாத்தையுமே மறந்துட்டு எந்த விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் ஒரு விடாமுயற்சி, நம்பிக்கை இருந்தாலே போதும், நமக்கு எப்போவுமே வெற்றி தான்.